பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பார்வதி அப்பா கிளின்னு கிழிக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. வினோத் ஒரு பக்கம் சண்டை, திவாகர் ஒரு பக்கம் சண்டை. இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே டீம் வந்து செக் பண்ணுறாங்க, இன்னும் ஏதாச்சும் பொருட்கள் உள்ளே ஒழிச்சு வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணாங்க. அப்புறம் பாரும் திவாகரும் எல்லாமே கேமு தானே, சாரிண்ணே அப்படின்னு நைட்டே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என் கூட எனக்காக பேசுனதுனால கமருதீனும் வினோத்தை மாட்டிட்டு தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை. விஜய் சேதுபதி என்ன சொன்னார், பாருக்கிட்ட சண்டை போடணும்னு நினைக்கிறவங்க ஏன் உன் கூட நினைக்க மாட்டாங்க, ஏன்னா நீ வார்த்தைகளை விடுற, நீ வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கிறதுனால தான் சொன்னோன்னே, ஓ அப்படியா, பாருக்கு கேம் புரியுதோ இல்லையா, திவாருக்கு நல்லா புரியுது, பயங்கரமாக பண்ணுறாரு. அலைன்ஸ் அப்பப்போ இருக்கணும்னு மாற்றிக்கிட்டே போகணும், அதுதானே கேமு அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்லுது. அப்புறம் ஸ்டோர் ரூம் க்ரோசரிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, உள்ளே செக் பண்ணால் இல்லை. அப்புறமா கொஞ்சோண்டு சமைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, மற்ற எல்லாத்தையும் கொண்டு போய் பேக் பண்ணி லாக்கர் ரூமில் கொண்டு போய் போட்டாங்க. இன்னும் டாஸ்க் ஆடி ஜெயிச்சிக்க, பாயிண்ட்ஸை வாங்கி ஜெயிச்சிக்கன்ட்டு சொல்லிட்டாங்க, கொண்டு போய் விட்டாங்க. அப்புறம் கம்மியாக கொடுத்தாங்க. அப்புறம் வியானா சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு போல், நல்லா செஞ்சுருக்கு சாப்பாடு, எல்லோரும் நல்லா இருக்குன்ட்டாங்க. அப்புறம் திவாகர் வந்து போய் கேமராவில் பேசிகிட்டு இருந்தார், இந்த மாதிரி நான் வந்து மக்களே இங்கே இதாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது தமிழக மக்களே அதுன்னு பேசிக்கிட்டு இருந்தார். உடனே வந்து இவனுக்கு பொறுக்காமல் பிரவீன் வந்து வம்பளுத்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் காலையில் டாஸ்க்கு, இவர் தான் மிலிட்ரி கேம்ப் மாதிரி நடத்துகிறாருல, காலையிலே பாசிட்டிவ் தாட்ஸ் சொல்லணும்ட்டு கொண்டு வந்து உட்கார வச்சு எல்லோரையும் நிற்க வச்சு ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன்லாம் போட்டு ஒரு கேம் ஆடினாப்புல. அதில் எல்லோரும் பாசிட்டிவ் தாட்ஸ் கம்யூனிட்டிலையும் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இவர் திவாகர். உடனே வினோத் நிறுத்துறான்ட்டான். உடனே ரெண்டு பேருக்கும் நீ எதுக்குடா சொல்கிற அப்படின்ட்டு வினோத்திட்ட ஏறிட்டு வந்துட்டார் திவாகர். அப்புறம் அது ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு. என்ன வார்த்தையை விட்டாப்புல வினோத், பைத்தியக்கார நாய அப்படிங்கிற மாதிரி விட்டார். அது ஒரு பெரிய பிரச்சனையாயிருச்சு. உடனே போய் அங்கே போய் புலம்பிகிட்டு இருக்காருங்க வினோத். பாவம் பார்த்து அவனை விடுறீங்க, அவனுக்கு எல்லாமே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து சாரி கேட்க சொல்கிறார், சாரி கேட்கணும் இது பண்ணணும். எனக்கு விருப்பம் இல்லை பிரவீனு, என்கிட்டலாம் வந்து பேசக்கூடாது பிரவீனு, வினோத் பிஹேவியர் ஒஸ்ட்டு பிரவீனு அப்படின்ட்டு போட்டுட்ருக்கான். திரும்ப வந்து மோக் பண்ணாங்க இவனை திவாகரை. உடனே இவன் பார்த்துட்டான் சபரி. உடனே வினோத்து நீ ஒஸ்ட்டாக பண்ண அப்படின்னோடனே அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இப்படியே போட்டு இவங்க சண்டையை வந்து தாங்க முடியலங்க, மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் சும்மாவே கேரக்டரில் இருப்பான் இவன். பிக் பாஸ் வேறு வந்து மிலிட்ரி கேம்ப் மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆஹா பிக் பாஸ் நமக்கே ஆப்படிக்கிறாருன்னு பாரு கொஞ்சம் காண்டாயிருச்சு. அப்புறமா உள்ளே செக் பண்ணிட்டு இருந்தாங்க, திரும்ப எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு பாரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுச்சுங்க. அப்புறம் வந்து நீ மிலிட்ரி கேம்பாக வைக்கிறியா, மிலிட்ரி கேம்பாக பண்ண போறியா, சொல்லு அதை சொல்லிவிட்டு உட்கார வேண்டியதானடா. அப்புறம் ஏன்னா மாற்றி பேசிகிட்டு இருக்கேன்னொன்னே, பாரு வாயை மூடிட்டு உட்காருங்க பாரு அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிட்டான். மூடிட்டுலாம் உட்கார முடியாதுடா, என்னடா பண்ணுவேன். உடனே திவாகர் கிளம்பிட்டாரு. அங்கெல்லாம் சாரி கீரின்னு பேசி விட்டு இங்கே என்னடா பேசிகிட்டு இருக்குன்னு திவாகர் ஒரு பக்கம் இதெல்லாம் ஃபேவரிசம் பிரவீன் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார் அவர். அப்புறம் அடிக்கடி சொன்னார், எஃப்ஜே வந்து உடனே நிறுத்துங்கன்னு அவர் பெரிய இவர் மாதிரி கத்த ஆரம்பித்தார். உடனே சொல்லிச்சு விஜய் போகிறோம், குரூப்பாக ஓட்டு போடுவீங்களா பரதேசிங்களா அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டுருச்சு அது. உடனே சாரி கேம் கிடையாதுன்ட்டு போயிட்டாம, உட்கார முடியாது போடா பிரவீன்னொன்னே அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி சாரி கேட்கணும் அது கேட்கணுன்ட்டாங்க. வினோத் வந்து உடனே இப்போ பாருவை சாரி கேட்க சொல்லு அப்படின்ட்டு கிளம்பிட்டார். பாரு மேலே என்ன காண்டானான்னு தெரில, கடுப்பாயிட்டார். இன்னொன்று சொல்லிட்டார் பிக் பாஸ், கண்டென்ட்டுங்கிற வார்த்தையை ஏன்டா பயன்படுத்துகிறீங்க, அது வந்து மக்கள் சொல்லணும்டா, நீங்கள் வாழ்கிறீங்கிறாங்க, கண்டென்ட்னு சொல்லி கேமை ஸ்பாயில் பண்ணாதீங்களா அப்படின்னு கடுப்பாயிட்டார். அப்புறமா உட்காந்து பாரு கடுப்பாயிருச்சு, வினோத் மேலே உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. 5 ஓட்டு விழுந்ததுக்கு காரணம் வேணால் நம்மளை சொல்லுவார் பாருன்னொன்னே
இப்போ பாரு பாரு இப்படி பண்ணாத பாரு அப்படின்ட்டான், கடுப்பாயிட்டான். என்கிட்ட சீன் போடாத பாரு, நான் உன்னை பற்றி பேசலை, என் வாய் நான் என்ன வேணாலும் பேசுவேன், நீ கொளுத்து போடுவ பாரு அப்படின்னு. நான் கொளுத்தி போடுவேண்ணே? நான் நார்மலாக சொன்னேன். உன் கூட பழகினதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாம் வந்து கமருதீன் எதுக்குறாங்க நீ சொன்னில, கமருதீன்ட்டே சொன்னில, அப்போ எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். அப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. உடனே வக்காலத்தை வாங்கிட்டு வந்துட்டான் கமருதீன். யாருக்கு? பாருவுக்கு. மச்சான் நானே அடங்கிட்டேன் மச்சான், எனக்கு ரெட் கார்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, நான் அடங்கிட்டேன், சூத்த முடிட்டேன், நீ என்ன பண்ணுற, நீனும் கூல் ஆகிடு அப்படின்னு. ஓகே கூலுன்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் பாரும் பிரவீன் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ கனிக்கு சப்போர்ட் பண்ணுற பிரவீன். உடனே ரொம்ப நேரம் பேசிவிட்டு நீ ஒரு ஃப்ளாப்பு 1ஆம் நம்பர் ஃப்ளாப்புன்னொன்னே கடுப்பாயிருச்சு இது. ஏய் நீ தாண்டா 1ஆம் நம்பர் ஃப்ளாப்பு டூப்பு அப்படின்னு வச்சு கிளின்னு கிழிச்சிருச்சு. அப்புறம் திரும்ப டாஸ்க்கு லாக்கரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு டாஸ்க் வச்சாங்க. அது எப்படின்னா ஒரு மேட்ச் பாக்ஸ் இருக்கும், அதை 3 போலுக்குள்ளே வந்து தட்டி போடணும். அடுத்து வந்து நட்டு இருக்குது பாருங்கள், நட்டு போல்ட்டு நட்டு இருக்குது பாருங்கள், நட்டு அப்படியே வரிசையாக அடுக்கணும், ஒரு 10 இது அடுக்கணும். அடுத்து வந்து கீழே விழுவாமல் அடுக்கணும், ஒத்த கையில் அடுக்கணும், கையில் அடுக்கக்கூடாது, அந்த ஒரு குச்சி இருக்கும் அந்த குச்சியில் அடுக்கணும். அடுத்து வந்து ஒரு பாட்டிலில் ஃப்ளிப் பண்ணுவோம் தெரியுமா, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, கப்பு இருக்குது பார்த்தீங்களா, கப்பு வந்து மலை மாதிரி அடுக்குவோம் தெரியுமா, கவுத்து வச்சு அதை அடுக்கிட்டு வரிசையாக பண்ணணும். 3 பேர், ஒரு டீமுக்கு 3 பேர், பிக் பாஸ் டீமும் சூப்பர் டீலக்ஸ் டீமும் வரிசையாக வந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து வினோத்து துஷாருன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. வினோத்தை வந்து கடன்னு முடிச்சுட்டு போயிட்டார். துஷார் வெறியான ஸ்லோ, பொறுமையாக முடிச்சுக்கிட்டு இருந்தான், போட்டு தடவுனா. அப்புறம் இவர் முடிச்சுட்டு கனிக்கிட்ட கொடுத்துட்டாரு. கனி ஸ்டார்ட் பண்ணி பாதி ஓடிடுச்சு. பாரு போட்டு சொதப்புன்னு சொதப்பிடுச்சு. பிக் பாஸ் டீமில் சொதப்புன்னு சொதப்பி, அப்புறம் வந்து ரம்யாவும் போட்டு சொதப்புன்னு சொதப்பி, எப்ஜியா வந்து பலார்னு முடிச்சுட்டு போயிட்டான். அடித்து முடிச்சுட்டு சூப்பர் டீலக்ஸ் வின் பண்ணிட்டாங்க. 1000 பாயிண்ட்ஸு 1000 பாயிண்ட்ஸ் எடுத்து வின் பண்ணிட்டாங்க. வேறு லெவல் செலிப்ரேஷன்லாம் போட்டுக்கிட்டு அங்கேயும் கத்திக்கிட்டு நடந்தாங்க. அது பெரிய இதாக இருந்துச்சு. அப்புறமா பாரும் திவாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணே இந்த கமரு ஒரு வேலையை பார்த்து விட்டானே, என்னென்ன வேலையை பார்த்து விட்டான், பேட் டச் பண்ணுறானே, ஒரு மாதிரி டச் பண்ணுறானே, ஒரு மாதிரி எனக்கு டிஸ்டன்ஸ் நான் போடலான்னு முடிவு பண்ணிட்டேனே அப்படின்னு உட்காந்து யாருக்கிட்ட? திவாரை பற்றி கேவலமாக பேசும், வினோத்தை பற்றியும் கேவலமாக பேசும், கமருதீனை பற்றியும் கேவலமாக பேசியிருக்கு, எல்லாரை பற்றியும் கேவலமாக பேசிட்டு இங்கே ஒரு கேமு, அங்கிட்டு ஒரு கேமு. உடனே திவார் சொல்கிறார், முதல்ல குத்திடுவான், அவெல்லாம் நம்பாத, முதல்ல குத்தி விட்டு போயிடுவான், நான் ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ் போட போகிறேன்னே. என்ன அதெல்லாம்? அவன் வந்து டபுள் கேர்ள்ஸு கான்செப்ட் கொண்டு வர்றான், அதுதானே எனக்கு பிடிக்கல. டபுள் கேர்ள்ஸ் கான்செப்ட்னா, உன்னோட ஊர்காய்க்கு வந்து நான் ஆள் கிடையாது, நான்லாம் கமிட்மெண்ட்டோட டேட் பண்ணுறவ அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிடுச்சு போய் உட்காந்து திவார்கிட்ட. எப்படி? ஒன்றுமே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, கேவலம். பாரு வந்து ஒரு கேவலம் தான். கேம் ஆடுது விடுங்க, நமக்கு கண்டென்ட் கொடுக்குது, கேம் ஆடுது, அது வரைக்கும் சரி. அரோரா வந்து என்னென்னா எல்லார்ட்டையும் ஒன்று பண்ணும் அப்படின்னு வந்து திவார் சொல்கிறாரு. அது ஒரு ஃப்ளட் கம் தான் ஆடிக்கிட்டு இருக்கு. நான் என்னட்டெல்லாம் ஓகே, இப்போ கமருதீன் மேலே யாருங்கெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்னமெல்லாம் ஒழுங்காக இருந்துக்கம்மா, சூதகமாக இருந்துக்கம்மா, கொஞ்சம் சாரி கேட்டவுடனே உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு பாருங்க. இவருக்கும் வெக்கமான சுடுச்சொன்னு இல்லை, அதுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. காலையிலே விழுந்துருச்சே, அன்றைக்கி தான் காலையிலே விழுந்துட்டு போணுச்சே, அது கேம் ஆடுதுங்க, அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அப்போ வந்து அவங்க 1000 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க சூப்பர் டீலக்ஸு. ஒரு லாக்கர் ரூல்ஸ் ஒன்று சொன்னார், அதை போய் எடுத்துகிட்டு வரதுக்கு. அங்கே மார்க் போட்டிருக்கும், க்ரோசரிஸு, ஐட்டம்ஸு, மற்ற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீ போய் எடுத்துகிட்டு வரலாம் 1000 பாயிண்ட்ஸை வச்சு. சூப்பர் டீலக்ஸில் 3 பேர் போகணும். வினோத், எப்ஜே, சபரி போய் எடுத்துகிட்டு வர்றாங்க க்ரோசரிக்கு. வந்து கடைன்னு போய் பார்த்தா அவங்க 4500 பாயிண்ட்ஸுக்கு பொருள் எடுத்துகிட்டு வர்றாங்க, கிறுக்கைங்க. அப்புறம் என்னென்னா, நீ அதிகமாக எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா பிக் பாஸ் டீம் தான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டார் பிக் பாஸ். அப்புறம் உட்காந்துக்கிட்டு பிரவீனும் வியானாவும் சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. பார்வதிட்ட பேச முடியல பிரவீனுக்கு, போய் வந்து வியானாட்ட வம்புறுத்துக்கிட்டு இருக்காங்க.
அப்புறம் கடைசியாக வந்து 1000 பாயிண்ட்ஸுக்கு யூக்கெல்லாம் பிரித்து எடுக்கிறேன்ட்டு எடுத்தாங்க. 250 சில்லி மில்க்கு 300, ஜென்ரலில் சிக்கன் தான் 300, மில்க்குக்கு ஒரு 100, சூப்பர் டீலக்ஸ் ஒரு ஆப்பிள் 200, எதோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கடுப்பாயிட்டார். ஏன்னா அவன் தலையிட விடான்னு சொல்லியாச்சு சூப்பர் டீலக்ஸு. இவங்க போய் உட்காந்து தலையிட்டுக்கிட்டு இருக்காங்க. கடுப்பாயி திரும்பவும் குரூப்பாகவே ஆடி தொலைங்கடா அப்படின்னு சொல்லி கடுப்பாகி போயிட்டார். போடா குட் நைட்டுன்ட்டு போயிட்டார். கடுப்பாகி போயிட்டார். அப்புறம் வியன்னா பிரச்சனை வந்துச்சு. உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது வியன்னா கடுப்பாயிருச்சு கடைசியாக. அதை அன்னையோட இதோட வந்து எபிசோட் முடிஞ்சிருச்சு. வியன்னா கடுப்பாயிருச்சு. யூ ஹேவ் நோ பாயிண்ட் டு ஸ்டேர் அட் மீ லைக் திஸ். இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரு நியாயம். கனி குரூப்புக்கு அன்புக்கு எங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க, இங்கே ஒன்று பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கிளிகளின்னு கிழிச்சு விட்ருச்சு. அதோட எபிசோட் நீங்கள் முடிஞ்சிருச்சு. நல்லா தான் இருந்துச்சு எபிசோட். நீங்கள் நல்லா தான் இருந்துச்சு. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வியன்னா நல்லா ஒரு ஒரு கொடுத்துச்சு பிரவீனுக்கு. அப்போ தான் அடங்குவான். அவன்லாம் கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.